Hello. We will start with the great invocation. Panna mudikonga. Meduva inhale, exhale பண்ணிக்கோங்க. From the point of light within the mind of God, let light stream forth into minds of men. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into hearts of men. May Lord Christ return to earth. From the center, where the will of God is known, let purpose guide the little wills of men, the purpose which the holy masters know and serve. From the center, which we call the rays of men, let the plan of love and light work out. May it seal the door where evil dwells. Let light, love and power restore the divine plan on earth. எல்லாரும் மெதுவாக கண்ணை திறந்துக்கலாம். ஹலோ, நம்ம என்ன புக்கு பார்த்துட்ருக்கோன்னா செக்ஸ், ஃபேமிலி அண்ட் த உமன் இன் த சொசைட்டி. ஓகே, அதில் பார்த்துட்ருக்கிற டாபிக் வந்து த எனிமீஸ் ஆஃப் அ ஃபேமிலி. நம்ம ஏற்கனவே 5 எனிமீஸ் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம்? The first enemy of the family is disrespect. The second one is gossip. Third one is lack of caring. Fourth one வந்து lack of economy. Fifth one வந்து alcohol, drugs and marijuana. ஓகே, இதை 5 பார்த்துட்டோம். சிக்ஸ்த் ஒன் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சிக்ஸ்த் ஒன் என்னதுன்னா அன்ஃபேத்ஃபுல்னஸ் இஸ் த சிக்ஸ்த் எனிமி ஆஃப் த ஃபேமிலி. அன்ஃபேத்ஃபுல்னஸ்னா என்னது? நம்பிக்கையற்ற தன்மை. ஓகே, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே யாருக்குள்ளே இருந்தாலும் சரி, அப்பாவுக்கு பையன் மேலே, பையனுக்கு அப்பா மேலே, ஹஸ்பண்ட் மேலே, ஒய்ஃப் மேலேன்னு கிடையாது. ஃபேமிலிக்குள்ளே இந்த நம்பிக்கையின்மை யாருக்குள்ளே இருந்தாலுமே வந்து அந்த ஃபேமிலி வந்து என்ன ஆகும்னு தோற்கம் சொல்கிறாங்கன்னா வந்து அங்கே கண்டிப்பாக வந்து பிரிவினை ஏற்படும். நம்மளோட சட்டில் பாடிஸில் சில பிரிவுகள் சட்டில் பாடிஸ்லையும் ஏற்படும், ஃபேமிலிக்குள்ளேயுமே பிரிவுகள் ஏற்படும்னு போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து இது அந்த ஃபேமிலியோட அட்மாஸ்பியரையே வந்து பாய்சன் பண்ணிடுமா. எது? அன்ஃபேத்ஃபுல்னஸ், நம்பிக்கையற்ற தன்மை. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து இது அப்போ ஒரு பிரிவினை எப்படி ஏற்படுத்தும்னா அந்த ஃபேமிலிக்குள்ள வந்து இந்த எனர்ஜி வந்து ஒரு பாய்சன் எனர்ஜி உண்டு பண்ண போது, அந்த பாய்சன் உண்டு பண்றதுனால பார்த்தோம்னா அந்த ஃபேமிலியில் எப்பயுமே வந்து டென்ஷன், வெறுப்பு, பழிவாங்கும் தன்மை மற்றும் பொறாமை இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே உண்டாயிரும்னு சொல்லி தோற்கம் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து உங்களோட ஸ்பவுஸுக்கு முக்கியமாக ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும், உங்களோட பிள்ளைங்களுக்கும் இருக்கணும். கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்டாக இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக வந்து நம்பிக்கையோட நம்ம அவங்க கூட பழகணும். அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத தனமாக நம்ம எந்த ஒரு செயல்லையுமே வந்து ஈடுபடக்கூடாதுங்கிறாங்க. இன்கேஸ் நம்ம அப்படி ஈடுபட்டோம் அப்படின்னா வந்து நம்மள அறியாமே நமக்குள்ள இருக்கிற சில தேவையில்லாத எனர்ஜிஸ் வந்து என்ன ஆகும்னா நம்ம ஃபேமிலியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிரேக் பண்ணுறதுக்கு நமக்குள்ள இருந்தே கூட சில எனர்ஜிஸ் வந்து தூண்டப்படுங்க. சரிங்களா? ஸோ இந்த நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் வந்து அப்பா வந்து பையன் வந்து ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறேன்னா அதையுமே நம்பி பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்குறோம். சரியா? 1 or 2 சான்சஸ் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு இல்லை எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை, நான் எதுவுமே வந்து நீ சொல்கிறதெல்லாம் வந்து ஒன்றும் வேலைக்கு ஆகாது, நிஜமாவே வேலைக்கு ஆகாதுன்னா ஓகே. அதை விட்டுட்டு இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அதுக்காக வந்து அந்த அப்பா வந்து பையனை வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல இதை கூட செய்ய விடாமல் இருக்காங்க. ப்ளஸ் அவங்க பையன் மேலே வந்து ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருந்தாங்கனாலும் இஷ்யூ தான். ஸோ நமக்கு வந்து அக்கார்டிங் டு தோற்கம் பையனாக இருந்தாலுமே ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். நியூ பிஸ்னஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை அவனோட ஐடியா ஏதாவது பிஸ்னஸில் வந்து செஞ்சு பார்க்குறதாகட்டும், அதெல்லாம் வந்து நம்மள வந்து அதெல்லாம் கூட வந்து ஒரு ட்ரை கொடுக்கலாம். ஸோ இதுவுமே வந்து அந்த ஒரு நம்பிக்கையற்ற தன்மை தான். ஸோ நம்பிக்கைனா வெறும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இதில் மட்டும் கிடையாது, ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எல்லாருக்குள்ளேயுமே அது இருக்கணும். சரிங்களா? அடுத்து என்னது? இன்சின்சியாரிட்டி அண்ட் லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் டுகெதர் ஃபார்ம் த 7th enemy ஆஃப் த ஃபேமிலி. ஓகே, நேர்மையற்ற தன்மை. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நம்பிக்கையற்ற தன்மை. இப்போ நேர்மையற்ற தன்மை. நம்ம சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்று. ஆக்சுவலாக அது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளாக நம்ம சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்றுமா இருக்கும். அதுவுமே வந்து நேர்மை இல்லாத தனம் தான்.
5 o'clock வந்துடும்னு சொல்லிட்டோம் அப்படின்னு, ஆனால் நம்ம வந்து வர்றது வந்து 6 ஆயிடுச்சுன்னா அட்லீஸ்ட் நம்ம அதை ஃபோன் போட்டோ இல்லை ஒரு இன்ஃபார்மாவது பண்ணோம், என்னால் இந்த டைமுக்கு வர முடியாது, கூடிய சீக்கிரம் அட்லீஸ்ட் இந்த டைமுக்கு வரேன்னாது. ஸோ அதில் கூட உங்களோட நேர்மை இருக்கு. இந்த சின்ன சின்னதாக வந்து நம்ம நேர்மை இல்லாதது தான் வந்து ஒரு டைமில் பார்த்தோன்னா அது ரொம்ப பெரிய ஒரு பிரிவினையை வந்து குடும்பத்துக்கு கொண்டு வந்து. சரியா? ஸோ இது என்ன சொல்கிறாங்க அடுத்து, இப்போ ஒருத்தங்க மேலே கோவமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் வந்து நம்ம அவங்க கூட பேசாமே இருக்கோம். இது இப்போ இந்த கோவிட் டைமில் நிறையா ஃபேமிலிஸ்லேயும் பார்த்தது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கோவமாக இருக்காங்க, சண்டை வந்துடுது, அவங்க போய் அந்த ஹஸ்பண்ட் வந்து ரூம்குள்ளேயே இருக்காங்க, வெளியில் ஒய்ஃப் கூட பேசக்கூட வரல. அப்படியே பார்த்தோன்னா அந்த ஹஸ்பண்டுக்கு கோவிட் வந்துடுது, அப்படியே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்பி வரவே இல்லை. ஸோ ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் போன உடனேமே வந்து ஒய்ஃப் வீடியோ காலில் பேசுகிறாங்க, என்னதான் ஃபோனில் பேசினாலுமே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இழப்பை வந்து திருப்பி ஈடு கட்டவே முடியாது. கூட இருக்கிறப்பெல்லாம் வந்து பேசுறதை விட்டுட்டு பேசாமே இருக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக டோர்க்கமும் சொல்கிறாங்க, ஜீசஸும் என்ன சொல்கிறாங்க, ஏதாவது உங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஃபேமிலிக்குள்ளே ஒரு பிரச்சனைனா இம்மீடியட்டாக அதை வந்து நைட்டுக்குள்ளே சால்வ் பண்ணிடுங்கிறாங்க. ஸோ இது நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா உங்களால் தைரியமாக வந்து மற்றவங்க கிட்ட பேச முடியும். இன்கேஸ் நீங்கள் ஒரு பொய் சொல்லிட்டீங்க, இல்லை நம்ம சம்டைம்ஸ் வந்து அவங்க சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்றா இருந்ததுனா தான் நமக்கு எப்படி இருக்கும், அவங்கள்ட்ட பேசுறதுக்கு பிடிக்காம நம்ம பேசாமல் போகிறோம். ஆனால் நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு நேர்மையோடு இருந்தீங்கன்னா தைரியமாக உங்களால் எங்கேனாலும் பேச முடியும். ஸோ அந்த சின்சியாரிட்டி வந்து ரொம்ப முக்கியம் பிட்வீன் ரிலேஷன்ஷிப்ஸ். சரிங்களா? ஸோ பிள்ளைங்க கிட்டேயுமே அதே தான். நம்ம ஒரு விஷயத்த பிள்ளைங்க கிட்ட வந்து இன்னைக்கு நான் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்னோன்னா நம்ம அந்த ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முன்னாடி நீங்க யோசிச்சு, யாருக்குனாலுமே அது முக்கியம் தான், ரிலேஷன்ஷிப்குள்ள கண்டிப்பா அது ரொம்ப முக்கியம். ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க, நிஜமாவே உங்களால முடியுமா. அப்ப நீங்க அந்த சின்சியரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களை பார்த்து அப்போ உங்க பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, உங்க ஆஃபீஸ்ல ஸ்டாஃப்ஸ் எப்படி இருப்பாங்க, உங்களை மாதிரியே இருக்க ட்ரை பண்ணுவாங்க. முக்கியமா பிள்ளைங்க கண்டிப்பா நம்மள மாதிரி இருக்க ட்ரை பண்ணுவாங்க. சரியா? ஸோ கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும், சின்சியரா இருக்கிறதுக்கு வந்து பிட்வீன் ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்க சின்சியரா இருந்தீங்கன்னா, இப்ப அதெல்லாம் தோற்கமும் போட்டிருக்காங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இருதயம் வந்து உங்களால ஈஸியா வந்து திருப்பி போய் அந்த நபர் கூட பேச முடியுங்கிறாங்க. சரிங்களா? ஆனா சம்டைம்ஸ் வந்து நம்ம சின்சியரா இல்ல அப்படின்னா வந்து நீங்க திருப்பி போய் பேசுறதுக்கே வந்து ஒரு பெரிய யோசிச்சு ரொம்ப நாள் பேசாம இருந்துருவீங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே அந்த பிரிவினை வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிரும். சரிங்களா? ஸோ சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் கூட பிள்ளைங்க கூட பேசாம இருந்து அவன் செஞ்ச தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிக்கணும். இந்த பேசாம இருக்கிறது வந்து ஒரு தண்டனையே கிடையாது. ஆக்சுவலா அது நம்மளையும் தண்டிச்சுட்டு இருக்கோம். அது ஒரு அப்படியே கம்ப்ளீட்டா நம்ம வேற எதுக்கோ பேசாம இருப்போம், பார்த்தோம்னா அது அப்படியே பேசாமே போயிடும். ஸோ கண்டிப்பா வந்து சின்சியரா இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க ஹார்ட் நல்லா ஓப்பனா இருக்கும். அப்போ உங்களால வந்து நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ நீங்களே போய் ஃபர்ஸ்ட் பேசிடுவீங்க. ஸோ அப்ப சின்சியரா இருக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா அவங்களோட ஹார்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அவன் பேசலன்னா என்ன பேசாம போறான் அப்படின்ட்டு பார்த்தோன்னா அவங்க பேசாமே இருந்துருவாங்க. அப்படியே ரொம்ப வருஷம்னாலும் அவங்களால பேசாம இருக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுவுமே நீங்க வந்து உங்களுக்கே நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளால வந்து ஒருத்தவங்க கோவப்பட்டாங்கன்னா இதுவும் நியாயமாவும் இருக்கணும். சரிங்களா? ஸோ அவங்க நம்மளை அவாய்ட் பண்றாங்க, அவங்க நம்மளை யூஸ் பண்றாங்கனாலும் சம்டைம்ஸ் நம்ம பேசாம இருந்தோம்னாலும் இதுவுமே வந்து உங்களோட ஹார்ட் சம்பந்தமானது தான். உங்களால அடுத்து அவங்கள பார்த்தா பேச முடியுது, அட்லீஸ்ட் பார்த்தா சிரிக்கையாவது முடியுதாங்கிறத பாத்தீங்கன்னா உங்க ஹார்ட் நல்லா மலர்ந்ததுன்னா உங்களால திருப்பி அட்லீஸ்ட் சிரிக்கையாவது முடியும். சரிங்களா? ஸோ அதனால வந்து இன்கேஸ் எதுவும் அந்த மாதிரி இஷ்யூ இருந்ததுன்னா நீங்க போய் வந்து ஓப்பனா வந்து பேசுங்கிறாங்க. ஸோ சிரிச்சு அமைதியா பேசுனீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உங்களோட சண்டை வந்து சன்செட்டோட முடிஞ்சிடும்னு சொல்லி தோற்கம் போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ பேசாம விட என்ன சொல்றாங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து அந்த டென்ஷன் அந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்குள்ள இல்லை அந்த ஃபேமிலிக்குள்ள டென்ஷன் ரொம்ப பெருசாகி அது ஒரு பெரிய மலை, அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு பெரிய மலை மாதிரி கிரியேட் ஆகி அதை ரிமூவ் பண்றதுக்கு கடைசியில் ரொம்ப கஷ்டப்படும். ஸோ இப்போ இங்கே போட்டிருக்கிறது எல்லாமே வந்து அப்பா பையன் ரிலேஷன்ஷிப், அம்மா பொண்ணு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள யாருனாலும், சம்டைம்ஸ் மாமனார் மாமியாருக்குள்ள, நாத்தனாருக்குள்ள, எல்லாமே தான். ஃபேமிலி மீன்ஸ் ஆல். சரிங்களா? அவர் பொதுவாக ஃபேமிலின்னு போட்டிருக்காங்க. நம்ம எல்லா இடத்துலையுமே அப்போ அதை எப்படி வச்சிருக்கோங்கிறத நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அதனால வந்து இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒரு நல்ல ப்ராக்டிஷனராக இருக்கீங்கன்னா
நீங்க போய் அதுக்கு ஸ்டெப் எடுங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. உங்களால வந்து அது முடியவும் செய்யும். ஏன்னா நம்ம ஹார்ட் சென்டர் ஓரளவுக்கு டெவலப்டா இருக்கிறப்ப வந்து உங்களால ஈஸியா போய் கம்யூனிகேட், எவ்வளவுதான் அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியுங்கிறாங்க. ஆனா கம்யூனிகேட் பண்ணாலும் ரொம்ப காமா பீஸ்ஃபுல்லா ஒரு ஸ்மைலோட கம்யூனிகேட் பண்ணுங்க. சரியா? 8th one, selfishness or self-interest is the 8th enemy of the family. ஓகே, இது நிறைய பேர் நம்ம வந்து பார்த்திருப்போம். சம்டைம்ஸ் வந்து ஒரு மெயினா வந்து ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபோ யாராவது ஒரு ஆள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா வீட்டில் ரொம்ப டாமினண்டா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் தான் நடக்கணும், மற்றவங்களோட ஆசை பாசத்துக்கு ஒரு அங்கீகாரமே இருக்காது, ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி இருக்கும். இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் இருக்கலாம், சம்டைம்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்குள்ளேயும் இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய ஃபேமிலிக்குள்ள யாராவது ஒருத்தங்க அந்த அதிகாரத்தை வச்சிருப்பாங்க. ஓகே, இஃப் இட் இஸ் த ஃபாதர் வந்து ஒரு நல்ல மென்டலி டெவலப்ட், எமோஷனலி பேலன்ஸ்ட், இன்னும் பிசிக்கலியுமே அவங்களால வந்து நல்லா அழகா ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா ஃபாதர் வந்து டிக்டேட்டரா இருக்க வேணாம், இது என்னோட நான் டிசைட் பண்ணிருக்கேன்னு சொல்லி அட்லீஸ்ட் ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாவது எதனாலும் செய்யலாம். சம்டைம்ஸ் வந்து மதர் அதே மாதிரி இருப்பாங்க. இங்கேயுமே வந்து டிக்டேட்டர்ஷிப் கிடையாது, பட் ஆனா மதருமே அப்படி இருக்கலாம். ஆனா அந்த வீட்டில் வந்து சம்டைம்ஸ் ஒரு சிஸ்டரோ இல்ல அந்த அம்மாவோ வந்து ஒரு டிக்டேட், நான் சொன்னதுதான் நடக்கணும், நான் சொன்னதுதான் ரைட், நான் சொன்னதுதான் சரின்னு சொல்லி அவங்களோட ஒரு தாட்டை, அவங்களோட ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவை ஃபேமிலிக்குள்ள வந்து திணிக்க கூடாதுன்னு போட்டிருக்கோம். திணிச்சா என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த குடும்பத்தோட வேரையே அசைச்ச மாதிரி ஆயிரும்ன்றாங்க. சரிங்களா? சோ அப்ப அந்த வேரையே அசைச்சிட்டோம் அப்படின்னா அப்ப அந்த மரம் எப்படி இருக்கும், எப்பனாலும் கீழே விழுந்துரும். அதே மாதிரிதான் குடும்பமும் ஆயிரும். எப்ப அந்த டிக்டேட்டர்ஷிப் வருதோ ஆட்டோமேட்டிக்கா அந்த வேரிலே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா, இந்த ஃபவுண்டேஷனே ரொம்ப வீக் ஆயிரும். எப்பனாலும் இந்த குடும்பம் வந்து செதஞ்சு போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்கிறாங்க. சோ இங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து டோர்கம் வந்து காமன் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்க சொல்றாங்க. சரிங்களா? ஒரு ஃபேமிலியா இருக்கீங்கன்னா எல்லாருமா சேர்ந்து செய்யற ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க. இல்லாட்டினாலுமே வந்து மற்றவங்களோட இன்ட்ரெஸ்டோ மற்றவங்களோட கோல்ஸுக்கோ ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுத்து அதுக்கு ஒரு ஃபேமிலியா நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொல்லி யோசிங்கிறாங்க. ஓகே, எனக்கு இது ஹாப்பினஸ் கொடுக்குதுன்னா இதை தான் ஃபேமிலி செய்யணும்னு சொல்லி எப்பயுமே வந்து திணிக்காதீங்க. சம்டைம்ஸ் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும், ஆனா ஒய்ஃப் வந்து வாங்க விடாமே இருக்கலாம். ஆனா ஹஸ்பண்ட் வந்து நிறைய மீட்டிங் போறவரா இருந்தாருன்னா அவருக்கு நிறைய ட்ரெஸ் தேவைப்படும். ஸோ நான் வாங்க சொன்னாதான் நீங்க வாங்கணும், நான் வாங்க சொல்ற ட்ரெஸ்ஸை தான் வாங்கணும், அந்த மாதிரி கூட ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட திணிக்காதீங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை கூட அவங்க செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இன்னொன்னு இதை வந்து நம்ம இன்னும் அழகா செய்யணும் அப்படின்னா எது, இந்த செல்ஃபிஷ்னஸ் இல்லாம செய்யணும்னா ஃபேமிலி எல்லாமே வந்து ஒரு சேம் மோட்டிவ் இல்ல ஒரு சேம் கோலை நோக்கி எல்லாருமா மூவ் பண்றப்ப கூட அது இன்னும் ஈஸியா வந்து அவங்களால வந்து ஒன்னோட ஒன்றிணைஞ்சு அவங்க வேலை பார்க்கறப்ப என்ன ஆகும்னா நிறைய அவங்களுக்குள்ள என்ன சொல்லலாம் ஆர்கியூமெண்ட்ஸ் குறைஞ்சி நல்ல டிஸ்கஷன், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் டிஸ்கஷனா அது ஆரம்பிக்குங்கிறாங்க. சரிங்களா? ஆனா நான் சொன்னதுதான் ரைட்டு, நான் சொன்னதுதான் நீ செய்யணும்னு எப்பயுமே பிள்ளைங்க கிட்ட கூட இப்ப இருக்கிற காலத்துல ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. போனை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு ரைட்டான விஷயம். ஆனா நீங்க அதை ஃபோர்ஸ்ஃபுல்லா பிள்ளைங்க கிட்ட செஞ்சீங்கன்னா பிள்ளைங்க அது இன்னும் அம்மாவுக்கு தெரியாம எப்படி செய்யலாம்னு யோசிப்பாங்க. ஆனா நீங்க இதை செஞ்சனா உனக்கு இவ்வளவு நேரம் டைம் ஒரு நாளைக்கு தரேன்னு சொல்லி நீங்க அப்படி பழகி பாருங்க, கிவ் அண்ட் டேக் மாதிரி. சரியா? நீ இதை செஞ்சனா நம்ம ரெண்டு பேரும் வின் வின் பாலிசியா இருக்கணும் ஃபேமிலிக்குள்ள. ஓகே, டிக்டேட்டர்ஷிப், நான் சொன்னதுதான் ரைட், நான் சொன்னதுதான் பண்ணணும்ன்ற இது இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஃபேமிலிக்குள்ள வந்து வெறுப்பு நிறைய ஏற்படும். அந்த வெறுப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும்னா ஃபேமிலிக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துவாங்க. இது டோர்கம் வந்து ஒரு உதாரணம் போட்டிருக்காங்க. டோர்கமை பாக்குறதுக்கு 3 பிள்ளைங்க வந்திருந்தாங்களாம். அந்த பிள்ளைங்க வந்து சொன்னாங்களா, எங்களுக்கு எங்க அப்பா கூட இருக்கவே பிடிக்கவே இல்லை, எங்க அப்பா வந்து நிறைய ஸ்மோக் பண்றாங்க, அவங்க ஸ்மோக் வீட்டுக்குள்ளே பண்றதுனால வந்து எங்களுக்கெல்லாம் வந்து நிறைய லங்ஸ்ல இஷ்யூஸ் வருது, பிரீதிங் இஷ்யூஸ் வருது அப்படின்னு டோர்கம் கேட்டிருக்காங்க. இதை நீங்க உங்க அப்பாட்ட சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அந்த 3 பிள்ளைங்களும் சொல்லியிருக்காங்க, ஐயோ எங்க அப்பாட்ட எல்லாம் யாரு போய் பேசுறது, எங்க அப்பாவெல்லாம் திட்டுவாரு, ரொம்ப திட்டுவாரு, அதுவும் நாங்க நீங்க ஸ்மோக் பண்றதுனாலதான் எங்களுக்கு இது வருதுன்னு சொன்னா அவ்வளவுதான் எங்க அப்பா திட்டுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே டோர்கம் சொல்றாங்க, ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெல்கமிங் நோட் அப்பாக்கு வந்து கொடுங்க, ஒரு லெட்டர் எழுதி வெனஸ்டே 6 o'clock வந்து நம்மளோட ஹால்ல நம்ம பாப்போம்ப்பா அப்படின்னு சொல்லி அப்பாக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் கொடுங்க, வெல்கமிங் இது கொடுங்க,
உங்களோட நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத அப்பாட்ட சொல்லுங்கன்னு இந்த 3 பிள்ளைங்களும் ரொம்ப யோசிக்கிறாங்க. ஐயோ அப்பா சொன்னா திட்டுவாங்களே, என்ன செய்யறது அப்படின்னு. ஆனா டோர்கம் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் நீங்க ஒன்னொன்னா ட்ரை பண்ணுங்க, அதை விட்டுட்டு அப்பாவை பிடிக்காதுன்னு பொதுப்படையா ஒரு விஷயத்துக்காக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த பிள்ளைங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க அப்பாவுக்கு அழகா ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அப்பா we will meet at the hall on Wednesday 6 PM அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. உடனே டோர்கம் அந்த பிள்ளைங்க வந்து அப்பாட்ட அந்த லெட்டரை மட்டும் கொடுத்துட்டு வராங்க. உடனே அவங்க அப்பா வந்து ஓகே we will meet அப்படின்னு சொல்லிட்டு வெனஸ்டே 6 மணிக்கு வர்றாரு அவங்க அப்பா. இந்த 3 பிள்ளைங்களும் ரெடியா உட்காந்துருக்காங்க. வந்த உடனே வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்ன செய்யறாருன்னா திருப்பி அந்த பெரிய சிகரெட் எடுத்து ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டு அந்த 3 பிள்ளைங்கள்ல ஒரு பிள்ளைங்க மெதுவா கேக்குறாங்க அவங்க அப்பாட்ட, அப்பா நீங்க என்ன எங்களை கொல்ல ட்ரை பண்றீங்களா அப்படின்னு கேட்ட உடனே இந்த அப்பாவுக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா நம்ம பிள்ளைங்க நம்மள்ட்ட பேசவே மாட்டாங்க, திடீர்னு இப்படி கேட்கறாங்களேன்னு அந்த பிள்ளைங்க வந்து சொல்றாங்க, நீங்க வீட்டுல ஸ்மோக் பண்றதுனால எங்களுக்குலாம் வந்து பிரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கு, லங்ல சில இஷ்யூஸ் எல்லாம் எங்களுக்கு இருக்கு. சோ நீங்க திருப்பி நீங்க வீட்டுல ஸ்மோக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எங்களுக்குலாம் வந்து ரொம்ப எங்களோட லங்ஸ் இதெல்லாம் டேமேஜ் பண்ணுது, நாங்க அதனாலதான் உங்களை அப்படி கேட்டோன்னே அவங்க அப்பா வந்து உடனே இமீடியட்டா வந்து கேட்கிறாரு, இதை ஏன் நீங்க முன்னாடியே சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தா நான் வந்து சிகரெட் பிடிக்காம இருந்திருப்பேனேன்னு சொல்லி இமீடியட்டா சிகரெட்டை தூக்கி போடுறாரு. உடனே இந்த 3 பிள்ளைங்களும் அவ்வளவு சந்தோஷமா போய் அவங்க அப்பாவை ஹக் பண்ணிட்டு அவ்வளவு ஆசையா கிஸ் பண்றாங்க. சோ இங்க நமக்கு என்ன தெரியுதுன்னா, நிறைய விஷயம் வந்து பிள்ளைங்களாகட்டும் பேரண்ட்ஸ் ஆகட்டும் நம்ம வந்து 2 பேரும் ஒன்னா உட்காந்து கம்யூனிகேட் பண்ணி பேசுறதே கிடையாது. ஆனா அதை விட்டுட்டு அப்பா இப்படி நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சு, இல்ல பிள்ளைங்க வந்து அப்பா அப்படி நினைச்சிருவாங்களோன்னு நினைச்சிடறோம். சம்டைம்ஸ் அப்பா வந்து நம்ம ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் ஃபேமிலியை நம்ம நல்லா கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு நான் சொல்றதான் அதே மாதிரி ஃபேமிலி கேட்கணும், பிள்ளைங்க கேட்கணும்னு சொல்லி ஒரு சுயநலமா எடுக்கிற முடிவு நிறைய நேரம் வந்து பிரிவினையை நோக்கி விட்டுரும். சரிங்களா? சோ இங்க டோர்கம் என்ன சொல்றாங்கன்னா, to be selfless and considerate does not mean to be a doormat or to give everyone what they want all the time regardless of the real family need. ஓகே, அதனால டோர்கம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க டோர்மேட் ஆக நான் சொல்லல, அதே மாதிரி உங்க குடும்பம் எந்நேரனாலும் எதனாலும் கேட்டாங்கன்னா அதை இமீடியட்டா நீங்க செஞ்சு கொடுங்கன்னு நான் சொல்லல. ஆனா அந்த ஃபேமிலியோட நீடுக்கு இது ரொம்ப தேவையாங்கிறத பார்த்து செய்ய சொல்றோம். முக்கியமா நீட் என்னது, டைமுக்கு பிள்ளைங்கன்னு இல்லை ஃபேமிலிக்கு வீட்டுல ஃபுட் இருக்கணும், அதே மாதிரி டைமுக்கு ஃபுட்டுக்கு ரெடி பண்றதுக்கான திங்ஸ் வீட்டுல இருக்கான்னு பார்க்கணும். இப்ப பிள்ளைங்க ஸ்கூல் போறாங்கன்னா யூனிஃபார்ம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். சோ அந்த மாதிரி நீட் வந்து பார்க்கணும் கண்டிப்பா. அதை விட்டுட்டு இல்ல எனக்கு இங்க வேலை இருக்கு அங்க வேலை இருக்குன்னு சுயநலமா நம்மள மட்டும் யோசிச்சுட்டு அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் போனை பார்த்துட்டே இருந்துட்டு நம்ம ஏதாவது கேட்டோம்னா, நான் என்ன எனக்கா பாக்குறேன் உங்களுக்கு தான் பாக்குறேன், அதையுமே வந்து என்ன சொல்றாங்க, உங்களுக்கு தாங்கிறதுல சொல்லிட்டு நீங்க அந்த கம்யூனிகேஷன் இல்லாம இருந்தீங்கனாலுமே உங்களுக்குள்ள பிரிவு வரும்னு சொல்லி டோர்க்கம் போட்டிருக்காங்க. சோ கண்டிப்பா செல்ஃப்லெஸ்ஸா சம்டைம்ஸ் நம்ம ஃபேமிலிக்காகவும் யோசிக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? 9th one, the 9th enemy of the family is stinginess. ஓகே, ஸ்டிஞ்சினஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ஃபேமிலி வந்து ஒன்றிணைஞ்சு வேலையே பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. சம்டைம்ஸ் வந்து இப்ப அந்த ஒய்ஃப் வந்து ஒரு லெக்சரரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவங்க நிறைய இடத்துல போய் மீட்டிங்ஸ்ல பேசுற மாதிரி இருக்கும், காலேஜஸ்ல நிறைய பேசுற மாதிரி இருக்கும், காலேஜஸ்ல கிளாஸஸ்க்குலாம் நல்லா டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். அப்ப அந்த ஒய்ஃப் வந்து என்னதான் ஒய்ஃப் சம்பாதிச்சாலும் ஒய்ஃப் வந்து அந்த வீட்டுல ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்குறதுக்கு கூட ஒரு உரிமை இல்ல, தடப்பட்டு போயிருக்கு, அந்த ஹஸ்பண்ட் வந்து அவ்வளவு கஞ்சமா இருக்காங்க அப்படின்னா கூட வந்து டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா, இதுவே கண்டிப்பா வந்து பிரிவினை ஏற்படுத்துங்கிறாங்க. சரியா? சோ மணி வந்து நம்ம ப்ராப்பரா வைஸா ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்னு இந்த கஞ்சத்தனம், சம்டைம்ஸ் வந்து கஞ்சத்தனம் இன்னும் வேற எப்படி இருக்கலாம், இவ்வளவுதான் சாப்பாடு ஆக்கணும் வீட்டுல ஒரு நாளைக்கு, இதுதான் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடணும், ஆனா அந்த பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பசியா இருக்கு அப்படின்னா கூட இவ்வளவுதான் ஆக்கணும்னா இவ்வளவுதான் ஆக்கணும். ஆனா பார்த்தோம்னா நிறைய செல்வமும் செழிப்பும் அந்த வீட்டுல நிறைய இருக்கும். கேட்டா நான் இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தான் இவ்வளவு கோடியா நான் சம்பாதிச்சேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருமையா ஸ்டிஞ்சியா இருந்தோம்னா இதையே பார்த்துதான் பிள்ளைங்களும் வளருவாங்க. சரிங்களா? நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், எக்கனாமிக்கா வந்து நம்மளோட செலவை கரெக்டா எக்கனாமிக்கா தேவையான இடத்துல செலவு பண்ணி தான் ஆகணும், தேவையான ஜாமானை வாங்கி தான் ஆகணும். ஆனா நம்ம இவ்வளவு கஞ்சமா இருந்தோம்னா இத பார்த்தே வந்து அடுத்து வர ஜெனரேஷன் நம்ம பிள்ளைங்களும் சம்டைம்ஸ் வந்து இதே மாதிரியே கஞ்சமாவும் இருப்பாங்க. இல்லாட்டினா நம்ம ஒண்ணுமே செலவு பண்ணாம விட்டுட்டாங்க அப்பா அம்மாவும், அதனால நம்ம என்ன செய்வோம், இப்ப நல்லா செலவு பண்ணுவோம்னு சொல்லி ஒரு கிரெடிட் கார்டை வாங்கி நல்லா டாம் டூம்னு செலவு பண்றது,
ஃப்ளைட்டுக்குள்ள ஊருக்கு போறது எல்லாமே டாம் டூம்னு செலவு பண்ணிட்டு, ஆனா ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா அந்த கிரெடிட் கார்டு கட்டுறதுக்கு கூட ரூபா இல்லாம இருக்கும். ஸோ இதையுமே யார் விதைக்கிறாங்கன்னா ஃபேமிலிக்குள்ள பேரண்ட்ஸ் தான் பிள்ளைங்களுக்கு அதை விதைக்கிறோங்கிறாங்க. ஸோ நீங்க நல்லா கரெக்டான செலவு பண்ணி கரெக்டா கஞ்சமா இல்லாம நீங்க கரெக்டா பண்ணீங்கனாலே பிள்ளைங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபியூச்சர்ல அவங்களும் அதே மாதிரி நல்லா பட்ஜெட் போட்டு நல்லா கரெக்டா செலவு பண்ணி சேவ் எவ்வளவு பண்ணணும் எல்லாத்தையும் கரெக்டா தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பா கஞ்சமே இருக்கக்கூடாது, கஞ்சத்தனமா இருக்கக்கூடாதுங்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கேயும் டோர்க்கம் என்ன சொல்றாங்க, ஆனா நிறைய பேர் இதை நான் சொல்லி கேட்டிருக்கேன், ஹஸ்பண்ட் மணி மை மணி, மை மணி இஸ் ஒன்லி மை மணி அப்படின்பாங்க. ஸோ ஆனா இங்க டோர்க்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து எப்ப இந்த ஃபேமிலிக்குள்ள நிறைய ஏர்ன் பண்ற அந்த மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அப்ப எல்லா ரூபாவுமே ஒரு காமன் இன்ட்ரெஸ்டாவும் சம்டைம்ஸ் செலவு பண்ற மாதிரி இருக்கும். சரியா, ஒரு உதாரணத்துக்கு இப்ப எங்க வீட்டுல வந்து பார்த்தோம்னா வீடு கட்டிட்டு இருந்தாங்கன்னா கட்டிட்டு இருக்கோம், அதுக்கு லோன் வாங்கணும்னா எங்க வீட்டுல 3 பேருமே ஷேர் பண்ணுவாங்க, லோனுக்கு ஷேர் பண்ணுவாங்க. என்னால எப்பயாவது என்ன முடியுதோ நானும் கொடுப்பேன், கொடுத்துட்டானா நான் திருப்பி வாங்கிடுவேன். ஸோ அதையுமே இங்க டோர்க்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா வந்து சம்டைம்ஸ் அந்த ஃபேமிலியோட மணி வந்து இவங்களோட ரூபா தான், அது இவங்க சம்பாதிச்சாங்கன்னா அது அவங்களதுன்னு அந்த ஒரு பிரிவினை ரூபால கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. சரிங்களா, ஸோ ஒருத்தங்க ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஒரு மாசம் மேபி அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் கம்மியா இருந்ததுனாலும் கொஞ்சம் முன்ன பின்ன எல்லாருமா சேர்ந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி அழகா வாழ படிக்கணும். ஆனா கஞ்சத்தனமா இருக்கக்கூடாதுங்க. சரிங்களா, the 10th enemy of the family is lack of emotional control. ஓகே, சம்டைம்ஸ் வந்து வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும், நம்ம ஆனா அந்த சண்டையில வந்து பேசுறப்ப பார்த்தோம்னா எப்பயோ 10 வருஷத்துக்கு நடந்த முன்னாடி 20 வருஷத்துக்கு நடந்த சண்டையெல்லாம் அந்த டைம்ல கொண்டு வரும். நான் உங்களை அன்னைக்கே நான் இப்படி பண்ணிருக்கணும், அன்னைக்கே உன்னை இப்படி பண்ணாம விட்டுட்டேன், அன்னைக்கே நான் இதை செஞ்சிருந்தேன்னா இன்னைக்கு நீ இப்படி வாயை திறந்துருப்பியான்னு சொல்லி பாஸ்ட் எப்பயுமே கொண்டு வராதிங்க. அதே மாதிரி எமோஷனலா இப்ப நீங்க ஒரு விஷயத்துக்கு ட்ரிகர் ஆயிருக்கீங்கன்னா இம்மீடியட்டா அந்த இடத்துல வந்து சண்டைக்கு போகாம அந்த எமோஷன்ஸை கட்டுப்படுத்த பழக்குங்கிறாங்க. இதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் என்னென்னலாம் நம்மலாம் சொல்லுவாங்க, 10ல இருந்து 1 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்க ரெகுலரா மெடிடேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது குறையும்பாங்க. ஆனா இப்ப எனக்கு கோவம் வந்திருக்கு, எமோஷனலி நான் ரொம்ப டவுனா, எமோஷனலி எனக்கு ரொம்ப கோவமா இருக்கேன்னா டோர்க்கம் இங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து நிறைய வந்து நீங்க வாக் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. வாக்கிங் போயிருங்க இமீடியட்டா, இல்ல போய் நல்லா பச்சை தண்ணியில சில்லுன்னு கொஞ்சம் ஒரு குளியல் போட்டுவாங்க, இல்லாட்டி ரன்னிங் போவீங்கன்னா கொஞ்ச நேரம் ஜாக் பண்ணி ரன்னிங் போயிட்டு வாங்க. இதெல்லாமே என்ன செய்யும்னா உங்களோட எமோஷன்ஸை கொஞ்சம் காம் டவுன் பண்ணி கூல் ஆக்கும். அதுக்கப்புறமா வந்து அந்த இஷ்யூவை பத்தி பேசும். அதை விட்டுட்டு ஒரு இஷ்யூவை பத்தி பேச ஆரம்பிச்சோடனே டப்ப 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 டப்பன்னு வெடிக்காதீங்கிறாங்க டோர்க்கம். அப்படி வெடிக்க ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாங்கன்னா வந்து இது எல்லாமே வந்து உங்க ஃபேமிலியோட டிஸ்ட்ரக்டிவ், அதான் எல்லாமே இது எல்லாமே வந்து ஃபேமிலியை கெடுக்கிறதுக்கு உங்களை அறியாமே இதுவே வந்து ஒரு காரணமாயிரும். ஸோ கண்டிப்பா வந்து உங்களோட எமோஷன்ஸை நீங்க எவ்வளோக்கு அழகா ஹேண்டில் பண்ண படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களோட பிசிக்கல் ஹெல்த்துமே நல்லா ப்ராப்பரா மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, ஸோ அதனால உங்களுக்கு ஒரு இஷ்யூ வருது இல்ல வர மாதிரி இருக்குன்னா உங்களால, இதுவும் டோர்க்கம் சொன்னதுதான், உங்களால அந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ற அளவுக்கு இப்ப எனர்ஜி இல்லைன்னு நினைச்சீங்கன்னா இப்போதைக்கு என்ன செய்யலாம்னா அந்த சிச்சுவேஷன் வந்து தவிர்த்துக்கிறது பெட்டர். எப்ப நீங்க எமோஷனலி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கீங்க, ஓகே இப்ப நம்ம போய் பேசினா இதை கூலா பெட்டரா ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறப்ப போய் அதை ஹேண்டில் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு இன்னும் அதுக்கு டைம் வேணும்னா யூ டேக் யுவர் டைம். டோர்க்கம் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இம்மீடியட்டா குளிங்க. நீங்க குளிக்கிறப்பே ஓரளவுக்கு உங்க சட்டில் பாடிஸ் நல்லா கிளீன் ஆகும். இல்ல இம்மீடியட்டா ஒரு வாக்கிங், நான் வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக் போயிட்டு வாங்க. இல்லாட்டினா என்ன சொல்றாங்க, ரன்னிங் பிடிக்கும்னா ரன்னிங் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த இதுக்கு ஒரு டிசிஷன் எடுங்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி நீங்க எவ்வளோக்கு உங்களோட எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண பழகுறீங்களோ அவ்வளோக்கு உங்களோட மெச்சூரிட்டி லெவலும் அங்கதான் வந்து வெளிப்படுங்கிறாங்க. சரிங்களா, இம்மீடியட்டா நீங்க கோவப்படுறதுல வந்து அங்க ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்து இன்னும் நீங்க ஒரு பேபி மாதிரி நாய்க்குட்டி மாதிரி தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதையுமே வந்து நம்ம என்ன பண்ண சொல்றாங்க, எமோஷனலி வந்து கண்ட்ரோல் பண்ண பழகணுங்கிறாங்க. இது வந்து போத் ஓவர் ஜாயா இருந்தாலும் டாம் டூம்னு ஆட வேணாம், ஓவர் கோவமா இருந்தாலும் டாம் டூம்னு ஆட வேணாம். எதனாலும் வந்து ஒரே மாதிரி பார்க்க பழகணும்.
சரிங்களா? அடுத்து the 11th enemy of the family is the seducer. okay, seducer அப்படின்னா வந்து என்னதுன்னா, சம்டைம்ஸ் ஒரு கப்பல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கப்பலுக்கு நடுவுல ஒரு பிரிவினை ஏற்படுத்தணும்னே சில பேர் ஆக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அது மேபி யாரா வேணாலும் இருக்கலாம். அப்ப அந்த பிரிவினை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு அந்த பார்ட்னர், ஒன்று ஹஸ்பண்டோ ஒய்ஃபோட அட்டென்ஷனோ இல்ல அவங்களோட அஃபெக்ஷனையோ அவங்களோட ஸ்பௌஸுக்கு கொடுக்காம இவங்க ஸ்டீல் பண்றது வந்து செடியூசிங் சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து சம்டைம்ஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்குள்ளேயும் இது நடக்க வாய்ப்பு இருக்கு, அம்மா பையன் கூடயும் நடக்க வாய்ப்பு இருக்கு, அம்மா பொண்ணுக்குள்ளேயுமே அந்த ஸ்பௌஸ்குள்ள கொடுக்க வேண்டிய அஃபெக்ஷன் அண்ட் லவ்வை இவங்களுக்கு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு சுயநலமா இல்ல ஐயோ நமக்கு இவ்வளோ நாள் நம்ம பொண்ணு கொடுத்துட்டு இருந்த அன்பு திடீர்னு ஃபுல்லா அவ ஹஸ்பண்டுக்கு பேருமே நினைச்சு பண்றதுமே வந்து செடியூசர் அப்படின்னு தான் சொல்லி டோர்கம் சொல்றாங்க. இது எப்படி சொல்லலாம், சம்டைம்ஸ் நம்ம ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அந்த ஹஸ்பண்ட் வந்து இன்னொருத்தங்களோட ஒய்ஃப், அவங்க ஒய்ஃபை பார்த்து பாராட்டினதே கிடையாது, ஆனா இன்னொருத்தவங்களோட ஒய்ஃபை பார்த்து வா உங்க ட்ரெஸ் இவ்வளோ அழகா இருக்கு, நீங்க இவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, உங்க ஹஸ்பண்டுக்கு உங்க அருமையே தெரியல, இவ்வளோ அழகா நீங்க ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட் பாருங்க வேற எங்கேயோ போய் வேற யார்ட்டையோ பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு பிரிவினை வர்றதுக்கு நம்ம ஒரு காரணமா இருக்கக்கூடாது. இதுவுமே செடியூசர் தான். அந்த ஒரு ஹஸ்பண்ட் வந்து இன்னொருவோட ஒய்ஃப் கூட பேசுறது, இந்த மாதிரி தப்பா பேசுறதும் செடியூசிங். சம்டைம்ஸ் இது வந்து ஒரு அந்த ஒய்ஃபோட அம்மா இல்ல அந்த ஹஸ்பண்டோட அம்மா அப்பா யாராவது ஹெல்ப் பண்றோங்கிற பேர்ல அந்த ஸ்பௌஸ்குள்ள இருக்கிற அஃபெக்ஷனையும் லவ்வையும் ஸ்டீல் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அதுவுமே செடியூசிங்குள்ளதான் வருங்கிறாங்க. இது இப்ப நிறைய வீட்டுல நடக்குது இல்லையா? நமக்கு அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டி வந்ததுன்னா இமீடியட்டா சம்டைம்ஸ் என்ன செய்யறாங்க, நம்ம வந்து ஹெல்ப் பண்றோங்கிற பேர்ல வந்து அந்த பாரு உன் ஹஸ்பண்ட் இது கூட முடியல அப்படின்னு அவரை புட் டவுன் பண்ணி இவங்க நிறைய ஹெல்ப் பண்ணின்றது மூலியமா அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனை திருப்பி அந்த பேரண்ட்ஸால அவங்க பொண்ணை விட்டு கொடுக்க முடியாம அது திருப்பி வந்து அந்த பொண்ணை வந்து இது கூட உன் ஹஸ்பண்டால முடியல வா நம்மளே உன்னை பாத்துக்கிறோம்னு சம்டைம்ஸ் சொல்றாங்க. சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் வீட்லயும் அதே மாதிரி நடக்குது. ஸோ இந்த மாதிரியுமே வந்து பண்ணவே கூடாதுன்னு சொல்றாங்க. இதுமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபேமிலிக்குள்ள நிறைய பொறாமையும் பிரிவினையும் கொண்டு வந்து அன்கான்சியஸா அந்த ஸ்பௌஸோட பேரண்ட்ஸே கூட அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பி கேர்ஃபுல். யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராங்கன்னாலும் அந்த ஹெல்ப் நிஜமாவே உங்களுக்கு தேவையா, அது வாங்கணும்னா நமக்குள்ள ஃபேமிலிக்குள்ள எதுவும் இஷ்யூஸ் வருமாங்கிறத யோசிச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் ஏற்கனவே அந்த பொண்ணு வந்து ரூவா விஷயத்துல தான் ஹஸ்பண்ட் கூட, அந்த ஒய்ஃப் வந்து ரூவா விஷயத்துல தான் ஹஸ்பண்ட் கூட சண்டை வந்துட்டு இருக்குன்னா திருப்பி நீங்க அந்த அம்மா வந்து அந்த பொண்ணுக்கு நிறைய ஆக்சுவலா ஏற்கனவே 2 பேர் நல்லா ஏர்ன் பண்றாங்க, இந்த பொண்ணோட அம்மா வந்து ஓகே நமக்கு இன்னும் இவங்களுக்கு நிறைய ரூவா கொடுத்தோம்னா அந்த மாப்பிள்ள வந்து நம்ம பொண்ணை நல்லா மதிப்பா வச்சுக்கிடுவாருன்னு சொல்லி இன்னும் நிறைய ரூவா லட்சக்கணக்கா கொடுத்து ஹெல்ப் பண்றேங்கிற பேர்ல அப்ப அந்த பொண்ணுக்கு வந்து எப்படி இருக்கும், எங்க அம்மா கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டாங்கிற ஒரு ப்ரைடு வந்துடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, அந்த ஹஸ்பண்ட புட் டவுன் பண்ணிட்டே இருப்பாங்க, மட்டன் தட்டிட்டே இருப்பாங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா அப்ப இந்த இடத்துல இந்த பொண்ணோட அம்மா பண்ணது என்னது, செடியூஸ் தான் பண்ணிருக்காங்க. என்ன செடியூஸ் பண்ணிருக்காங்க, அந்த தேவையில்லாத ஒரு பிரச்சனையும் உள்ளுக்குள்ள உண்டு பண்ணிருக்காங்க, இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காங்க அந்த அம்மா. சோ அந்த மாதிரியும் யாரும் வராங்களாங்கிறத பாத்துக்கோங்க. இது சம்டைம்ஸ் வந்து ஃபேமிலிக்குள்ளன்னு இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தும் வரலாம். சோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து வர்றப்பயுமே வந்து சம்டைம்ஸ் அந்த கேர்ள் வந்து மெச்சூர்ட் எனஃப் அதை புரிஞ்சுக்கிட்டானா சாஃப்டா உட்காந்து டோர்கம் சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் கூட உட்காந்து பேசுங்க. சரிங்களா? அவங்க பண்றது சரியில்லை அப்படிங்கறது உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க பேசலாம். பேசியும் இல்ல அதுதான் நடக்கணும்னு இருந்தா சம்டைம்ஸ் அதையுமே அந்த ஹஸ்பண்ட் வந்து கஷ்டமான முறையில தான் படிக்கணும்னா அதையும் அவங்க படிச்சு வருவாங்க, நம்ம விட்டுறது பெட்டர். ஆனா நீங்க வந்து வெயிட் பண்ணணும். ஓகே இது வந்து இன்னைக்கு நம்ம ஹஸ்பண்ட் இப்படி இருக்காங்க, we will wait, இம்மீடியட்டா இந்த டிசிஷனுக்கும் வராதீங்க. சரிங்களா? ஆக்சுவலா இதை நம்ம இன்னைக்கு போடல. 12th one, lack of vision in a family is 12th enemy. ஓகே இது திருப்பி வந்து டோர்கம் நம்ம ஸ்டார்டிங்ல என்ன சொல்லிட்டாங்க, ஒரு ஃபேமிலின்னு ஒரு புது யூனிட் வந்தாலே அந்த இடத்துல வந்து டார்க் ஃபோர்ஸஸோட வேலை கண்டிப்பா இருக்கும். என்ன செய்யும், இந்த யூனிட்டை வளர விடாது. இந்த யூனிட்குள்ள எப்படிடா பிரிவினை ஏற்படுத்தலாம் தான் அந்த டார்க் ஃபோர்ஸஸோட வேலையே அதுதான். சரிங்களா? அப்ப அது பார்க்க விடாம இருக்கிறதுக்கு இந்த ஃபேமிலி அப்ப என்ன செய்யணும், இதெல்லாம் தான் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இந்த 12th இதுல வந்து
ஒரு விஷனை நோக்கி குடும்பமா எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்க சொல்றாங்க. அது வந்து ஒன்னு சர்வீஸா இருக்கலாம், இல்ல ஒரு இடத்துல போய் நீங்க ஒரு சொசைட்டில இல்ல ஒரு ரோட்ல இந்த ரோட ஃபுல்லா கிளீன் பண்ணணுங்கிறத அந்த ஃபேமிலி ஃபுல்லா சேர்ந்து இருக்கலாம். இன்னொன்னு என்ன சொல்றாங்க, சம்டைம்ஸ் வந்து இப்போ இவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு ஒரு பிளான் இருந்ததுன்னா அதை இந்த ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து செய்யலாம். சேர்ந்து செய்யறதுங்கிறப்போ அதை எப்படி எடுத்துக்கலாம், ஒரு ஆள் வந்து பினான்சியல் சப்போர்ட் கொடுக்கலாம், ஒரு ஆளுக்கு டைம் இருந்ததுன்னா அவங்க போய் அந்த ஜாமான் எல்லாம் வாங்கி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கொடுக்கலாம், இன்னொரு ஆளுக்கு நிறைய பேருக்கிட்ட பழகிறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த இடத்துல எல்லாம் பீப்புள் இன் நீட் இருக்காங்க, இவங்களுக்கு எல்லாம் இன்னும் சாப்பாடு தேவையா இருக்கு, இல்ல இந்த ஹோம்க்கு அரிசி மூட்டை இருக்கு தேவையா இருக்கு, இந்த ஹோம்க்கு இன்னும் க்ளோத்திங் தேவையா இருக்குன்னா அப்போ ஒரு ஆள் ரூபா கொடுப்பாங்க, ஒரு ஆள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இன்னொரு ஆள் அந்த எங்கெங்கெல்லாம் கொடுக்கணுங்கிறதப்பா. அப்ப என்ன செய்யும், ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து ஒரே விஷன், என்ன விஷன், எல்லாருக்குமே நிறைய சாப்பாடு இல்லாத உலகத்தை உண்டு பண்ணணும், எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கொடுக்கணுங்கிற அந்த ஒரு விஷனை நோக்கி எல்லாரும் மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்கனாலே அந்த ஃபேமிலியில் வந்து என்ன டார்க் ஃபோர்ஸஸ் வந்தாலும் அந்த இடத்துல அட்டாக்கே பண்ண முடியாதுங்கிறாங்க. இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க என்னவா வேணாலும் வச்சுக்கலாம், ஆனா கண்டிப்பா ஒரு சர்வீஸ்க்கான ஒரு விஷனை வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. சம்டைம்ஸ் இதை ஏற்கனவே டோர்க்கம் சொல்லியிருக்காங்க, ஹஸ்பண்ட் வந்து ஒரு அலோபதி டாக்டரா இருக்கலாம், ஒய்ஃப் வந்து ஒரு பிராணிக் ஹீலரா இருக்கலாம். சோ 2 பேரும் சேர்ந்து பண்றது ஒரு மிகப்பெரிய சேவை இந்த சமுதாயத்துக்கு. சரிங்களா? இல்ல ஹஸ்பண்ட் வந்து நிறைய ரூபா கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா இருக்கலாம், ஆனா அந்த ஒய்ஃப் வந்து இன்னும் எங்கெங்கெல்லாம் தேவைங்கிறத பார்க்க முடியுமா இருக்கலாம். சோ அந்த மாதிரி ஃபேமிலியா கண்டிப்பா ஒரு விஷன் அண்ட் மிஷனை நோக்கி வந்து மூவ் பண்ணீங்கன்னா எந்த விதமான அட்டாக் வந்தாலும் உங்க ஃபேமிலி வந்து ஒரே யூனிட்டா ஒன்னா வாழ்றப்போ யாராலையும் அதை பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனா நிறைய பேர் வந்து இந்த லேக் ஆஃப் விஷன் இல்லாம இருக்கு. சரியா? இப்ப ஒரு ஒய்ஃப் வந்து நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இது டோர்க்கம் போட்டிருக்காங்க, ஒரு ஒய்ஃப் வந்து நிறைய சர்வீஸ் பண்ணிட்டே இருக்காங்க, ஃபேமிலி வந்து எந்த ஹெல்ப்பும் வரல, ஆனா ஃபேமிலி வந்து புட் டவுன் பண்ணிட்டே இருந்தாலும் இந்த இடத்துல டோர்க்கம் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த உமன், அந்த ஃபேமிலியில இருக்கிற அந்த உமன் வந்து எப்படியாவது வந்து விடாமுயற்சியோட அந்த விஷனை நோக்கி அவங்களோட விஷனை நோக்கி மூவ் பண்றப்போ ஈஸியா ஹஸ்பண்டா அதுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. இது உமன் தான் ஹஸ்பண்ட கொண்டு வர முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ அந்த விமனுக்கு எப்படி இருக்கணும், விடாமுயற்சியோட அவங்களோட விஷன், சர்வீஸ் டு பப்ளிக், சர்வீஸ் டு பீப்புள், அதை நோக்கி மூவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா அவங்களோட இன்டெலிஜென்ஸ், அவங்களோட சைக்கலாஜிக்கல் நேச்சர் விமனோடது வந்து ஈஸியா அந்த ஹஸ்பண்டையும் உள்ள கொண்டு வந்துடலாம். சம்டைம்ஸ் உங்க பிள்ளைங்களையுமே சின்னதுல இருந்தே அதுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இதுக்கான நேச்சர் வந்து இன்பார்னாவே விமனுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. சரிங்களா? சோ ஆட்டோமேட்டிக்கா முதல்லாம் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த விமன் வந்து அந்த ஹஸ்பண்டையோ இல்ல அந்த பிள்ளைங்களையோ அதுல வேலைக்கு செய்ய வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ரிப்பீட்டடா அதை செய்யறப்போ ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஹஸ்பண்டும் பிள்ளைங்களும் புரிஞ்சுட்டு இது நம்ம ஒய்ஃபோட விஷன் மட்டும் கிடையாது, அம்மாவோட விஷன் மட்டும் கிடையாது, நம்ம ஆஸ் ஃபேமிலியா இதை செய்யணும்னு ஆட்டோமேட்டிக்கா சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இது சேர்ந்து செய்யறப்ப எவ்வளோ பெரிய அட்டாக் வந்தது, இவங்க என்னை கண்ணு வச்சுட்டாங்க, அவங்க என்னை கண்ணு வச்சுட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அதனாலதான் எனக்கு இப்படி ஆச்சு, அவங்க யாரோ என் மேல வந்து சைக்கிக் அட்டாக் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு எந்த இதுவுமே வேலை பார்க்காது. எப்போ ஒரு குடும்பமா ஒற்றுமையா எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷன் அண்ட் மிஷனை நோக்கி மூவ் பண்றப்போ. சோ கண்டிப்பா ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா அந்த ஃபேமிலிக்கு பாத்தீங்கன்னா ஒரு விஷன் அண்ட் மிஷன் அந்த ஃபேமிலிக்குன்னு எதுவுமே இருக்காது. எல்லாரும் சம்பாதிக்கிறோமா, டைமுக்கு சாப்பிடுறோமா, டைமுக்கு தூங்குறோமா, நல்ல ட்ரெஸ் வாங்கி போடுறோமா, அதோட முடிஞ்சது. சரியா? சோ அந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலிக்கு கண்டிப்பா பிரிவினை ஏற்படுங்கிறாங்க. சோ ஆனா அந்த ஃபேமிலியில இருக்கிற உமன் ஏதாவது ஒரு விஷன் அண்ட் மிஷனை நோக்கி மூவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை கண்டிப்பா வந்து சரி பண்ண முடியும். யாரால? அந்த உமன் நினைச்சா கண்டிப்பா முடியும் அப்படின்னு யார் சொல்றா? டோர்க்கம் சரவணன் சொல்றாங்க. ஓகே, சோ நமக்கு இன்னும் அடுத்து இந்த எனிமீஸ் ஆஃப் த ஃபேமிலி நெக்ஸ்ட் வீக்கோட முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி விஷயங்கள் தான், அதை நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்ப்போம். இதுல வேற யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் அண்ட் கிளாரிபிகேஷன் வேணா கேட்கலாம். நமக்கு ஃபேஸ்புக் லைவை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். பாய். வி வில் மீட் ஆன் மண்டே வித் இன்னும் செல்ஃப் இமேஜ்லயுமே இன்னும் 2-3 டாபிக் தான் இருக்கு. நம்ம அதை முடிச்சுட்டோம்னா என்ன புக் அடுத்து பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலா டார்க் ஃபோர்ஸஸ் பண்ணலாமா, இல்ல சோலார் ஏஞ்சல்னு ஒரு புக் இருக்கு, சோலார் ஏஞ்சல் பண்ணலாமா,
பேட்லிங் டார்க் ஃபோர்ஸஸ் ஃபர்ஸ்ட், சோலார் ஏஞ்சல், இல்லாட்டினா நாங்கள் அந்த ஃபினான்ஷியல் புக் என்னது, ஸ்ப்ரிங் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. ஸோ இந்த 3 புக்குக்கும் சாய்ஸ் கொடுக்குறோம். பேட்லிங் டார்க் ஃபோர்ஸஸ் இது வந்து எப்படின்னா நம்ம லைஃப்ல நிறைய அட்டாக்ஸ் வரும்னு சொல்லிட்டாரு டோர்கம். அப்ப அந்த அட்டாக்ல இருந்து எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறதுங்கிறது. ஸ்ப்ரிங் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி வந்து ப்ராஸ்பெரிட்டி சீரீஸ் புக்கு. சோலார் ஏஞ்சல் வந்து எல்லாருக்கும் ஒரு சோலார் ஏஞ்சல் இருக்கு. அது எப்படி நமக்கு கம்யூனிகேட் பண்ணுது, அது கம்யூனிகேட் பண்றதுனால நமக்கு என்ன யூஸ். ஸோ இந்த 3 புக்கும் இருக்கு. நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது கீழே வந்து என்ன புக்குன்றத எல்லாரும் ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எது நிறைய இருக்கோ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வி வில் மீட் ஆன் டியூஸ்டே வித் செல்ஃப் இமேஜ்.